Okay, back to the faith concept. விசுவாசத்தின் அறிகுறிகள், அறிவு, ஞானம். We're going to talk to you about a clear faith. Last broadcast we talked about confused faith. Martha believed and didn't believe, believed, didn't believe. She postponed her result to 2000 years later. மார்த்தா விசுவாசித்தாள், அப்புறம் விசுவாசிக்கல, குழம்பினால் அவர் வர வேண்டிய ஆசீர்வாதத்தை 2000 வருஷம் தள்ளி வைத்து விட்டார். இயேசு அன்னைக்கே கொடுத்தார். இயேசு ஐ ஆம் தானே இருக்கிறேன், ஐ ஆம் த லைட், ஜீவ ஒளியாய் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். ஸோ டுடே we are going to talk about next one, a clear faith, தெளிவான ஒரு விசுவாசம். This is about Jairus. In Matthew chapter 9 verse 18 and 19, I read to you, there came a certain ruler and worshipped Jesus, saying, my daughter is even now dead. It's about to be dead. I think she is dead by now. But come, lay thy hand upon her, she shall live. 3 காரியம் காமிக்க போகிறேன். என்னுடைய மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள். அவர் வீட்டை விட்டு வரும்போது மரிக்கும் தருவாய், இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணதில் மரித்துட்டாள்ன்ற மாதிரி கன்க்ளூட் ஆயிடுச்சு. மை டாட்டர் இஸ் ஈவன் நவ், இங்கிலீஷில் இன்னும் போட்டிருக்கு, ஈவன் நவ், இப்பொழுது மரித்துட்டா. ஆனாலும் என்ன பட்டு, வாட் யூ மீன் பட்? ஷீ இஸ் டெட், இட்ஸ் ஓவர். Jairus still continues. What is he saying? But அந்த பட்டுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த மரணம் முடிவல்லன்றார். யூ கம், நீர் வருவீர், கையை வைத்தால் என்ன நடக்குது பார்க்கலான்னு சொல்ல, ரிசல்ட்டையும் சொல்லிட்டார். ஷீ ஷால் லிவ், அவள் ஜீவிப்பாள். மை காட், பைபிள் என்ன சொல்லு பாருங்க. He came, the father of the daughter came to church. She came to worship Jesus. அதாவது வீட்டில் மக இறந்துருக்கா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் வச்சுங்க, இவர் 10 மணி சர்வீஸுக்கு வந்துட்டார் சர்ச்சுக்கு, ஆராதிக்கிறார். என்னடா அது, வீட்டில் மக மரித்திருக்கு, இங்கே ஆண்டவர் ஆராதிக்கிறார். யார் இது? சாதாரண ஆள் இல்லை, ஜெபாலய தலைவன், இந்த யூதருக்கெல்லாம் ஒரு ஆவிக்குரிய லீடர். என்ன மாதிரியான ஆள் பாருங்கள், என்ன நினைக்க போகிறாங்க? நான் ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்கிறதுக்கு, அதுவும் இந்த நேரத்தில் எல்லாம் பலவிதமாக சொல்லுவாங்க. மெனி வில் சே, ஓ he is trying to escape the expense, funeral expense. He is trying to avoid the agony of seeing his daughter dead. அந்த மரித்திருக்கிற மகளை பார்க்கிற அந்த அகோரத்தை பார்க்காமல் அவர் விட்டார். ஒருவேளை ஃபியூனரலுக்கு செலவு காசு இல்லை போல் இருக்கு, அவங்ககிட்ட விட்டுட்டு வந்துட்டார், எஸ்கேப் ஆகிட்டார். பல பேர் பேசியிருப்பாங்க. பட் he knew in his heart, ஜீசஸ் இருக்கார், உயிரோடு வந்துடுவா. That's the faith you need to have when you come to church. பிரச்சனை இருக்குது, வீட்டில் பிரச்சனை இருக்குது, சர்ச்சுக்கு வர முடியல, அப்போ தான் நீ வரணும். உடம்பு வலிக்குது, தலை வலிக்குது, அப்போ தான் நீ வரணும். ஒரே குடும்பத்தில் சண்டை பிரச்சனை, அப்போ தான் நீ சர்ச்சுக்கு வரணும். When you have trouble, when you have a death condition, that's when you need to come to church. Don't stay home when you are at the most situation of your need, at the point of death. மரண தருவாயில் இருக்கிற தேவை இருந்தாலும் வீட்டில் இருக்காத, தேவனை ஆராதிக்கவா, விசுவாசிகள் மத்தியில் ஆராதி, துதி, அவர் பெரியவர்னு காட்டு. அப்போ உன்னுடைய சூழ்நிலை பெருசாக தெரியாது, மாறிடும். Okay? Look at this man, Jairus. He came and worshipped Jesus, saying, my daughter is even now dead. கூலா சொல்கிறார். But that's not the end, because you are here. நீங்கள் இருக்கிற வரைக்கும் மரணம் கூட முடிவு கிடையாது. நீங்கள் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, என்ன நடக்கும் நான் சொல்கிறேன். You know what he was doing? He was calling those things that are not there as though they are. இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிறார். ஆதியிலே தேவன் இருளாக இருந்தப்போ ஒளியை அழைத்தார்ல, இல்லாத வெளிச்சத்தை. அப்படி தான் தேவன் இருக்கிறதே சொல்கிறது. உலகத்து மனுஷங்க இருக்கிறதே சொல்லிட்டு போவாங்க, ஐயோ பிரச்சனை, எங்கள் புருஷன் குடிக்கிறார். இருக்கிறதே சொன்னதே இருக்குயா, நீ சொல்கிறதே நடக்கும். இருக்க வேண்டியதை சொல்லணும், என்ன உனக்கு விருப்பமோ அதை சொல்லணும். யூ ஹாவ் டு கால் தோஸ் திங்ஸ். காட் கூட தேவன், ஐயோ மைக்கேல், மிகாவேலே, தூதனே, காபிரியல் எங்கே இருக்கிற,
இப்படியா உண்டாக்கணும் உலகத்தை, ஒரே இருட்டாக இருக்கே அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் ஆமாம் வரும்போதாவது உங்கள் முகம் தெரிஞ்சது, இப்போ அது கூட தெரியல அப்படின்வாங்க. இருக்கிறத பெருசாக பேசாது. இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா இருக்க வேண்டியது அதை பேசு. ஆமென். புருஷன் குடிக்கிறான் எல்லாருக்கும் தான் தெரியும். நீ என்ன சொல்லிகிட்டே இருந்தால் அவன் குடிச்சிக்கிட்டே தான் இருப்பான். நீ என்ன சொல்லணும், என் புருஷன் பைபிள் காலேஜுக்கு ரெடி ஆகிறார், அவர் ப்ரீச்சர் ரெடி ஆகிறார், குடிக்கிறது விட்டாரா, அதெல்லாம் விட்டுருவார் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஹியர் திஸ் Jairus said, my daughter is dead, the problem stated, and then his faith confessed, you come and lay your hand and the result proclaim, I will tell you the result. அடே அப்பா, இந்த அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மெசேஜ் இதில் இருக்குது பாருங்கள். ஜீசஸ் அரோஸ், இயேசு எழுந்து அவன் பின்னால் போனாராம். ஜீசஸ் காட் அப். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு முன்னால் இயேசு உட்கார்ந்துட்டே இருக்க முடியாது. இப்படி இயேசுவை போலவே பேசுகிறாங்களே. Jesus cannot sit for this kind of people. Jairus was talking just like Jesus. It's not over until I say it's over. ஆண்டவரே, மரித்தா அது முடிவல்ல, நான் சொல்கிற வரைக்கும் முடியாது. அடடடா, இயேசு எழுந்து, ஜீசஸ் அரோஸ், இங்கிலீஷில் போட்டிருக்கு, ஜீசஸ் அரோஸ் அண்ட் ஃபாலோட் Jairus. யாரை பின்னால் போகிறாங்க, யாரை ஃபாலோ பண்ணுறாங்க? ஜீசஸ் இஸ் ஃபாலோவிங் Jairus. மை காட். நம்ம சொல்கிறோம், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். இங்கே என்ன ஆச்சு தெரியுமா? ஜீசஸ் டிசைடட் டு ஃபாலோ மீ. அவர் பாடுறார், இயேசு என் பின்னே வர துணிந்தார். அப்படி இருக்குன்னு என் ஸ்டோரி. இருக்கிற பிரச்சனையே பேசிக்கிட்டு, ஐயோ என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, 12 வயசு பொண்ணு, இதெல்லாம் பேசாதீங்க, அதையே நினச்சிட்டு இருக்காதீங்க. இஃப் யூ டுவெல் இன் த பாஸ்ட், பாஸ்ட் இஸ் வாட்? ஷீ இஸ் டெட், இட்ஸ் பாஸ்ட். யூ ஹாவ் அ ஃபியூச்சர். இஃப் யூ டுவெல் ஆன் த பாஸ்ட், த பாஸ்ட் வில் பரி யுவர் ஃபியூச்சர். கடந்த காலத்திலே நீ உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா கடந்த காலம் உன் எதிர்காலத்தை புதைச்சிடுறியா? As long as you are alive, as long as your heart is beating, you still have to create some new things. உன்னுடைய அபுதாபியில் நாம் பிரசங்கம் பண்ணுவோம், ஒருத்தர் வந்தார். A man came in Abu Dhabi, Pastor Alex, a wonderful man of God. He arranged a crusade for me. He's here in the station. He's only arranged this for me too. And அந்த இடத்துல ஒருத்தர் வந்தார், பாஸ்டர் என்னை பற்றி சொல்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்கான்னு சொல்லுங்கள். வாட் இஸ் தட்? நான் அபுதாபியில் இருக்கிறேன், 3 வருஷமாக காசே அனுப்பலை. ஐ நெவர் சென்ட் மணி டு மை ஃபேமிலி 3 years. எவ்ரி இயர் ஐ கோ, ஈவன் வித்தவுட் சென்டிங் மணி. காசு இல்லாமல் போனால் கூட ஒய்ஃப், ஐ பீட் ஹர், ஐ மியூட்டிலேட் ஆல்மோஸ்ட், torture the children. I was such a bad man. I never sent money, I only gave them trouble. Do I have hope? எனக்கு நம்பிக்கை இருக்கா? அப்படி கையை எடுத்தேன், கையை கொடுங்க, அப்படி வச்சு காமிச்சேன். அடிக்குதா? இன்னும் ஹார்ட் பீட் பண்ணுதா? நான் ஆமாம். as long as the heart is beating, you have hope, you have a new future. உன்னுடைய இருதயம் அடிக்கிற வரைக்கும், வேலை செய்கிற வரைக்கும் உனக்கு எதிர்காலம் இருக்குப்பா. கடந்த காலத்தையே பெருசாக நினைக்காத. கடந்த காலத்தை காட்டிலும் எதிர்காலம் ரொம்ப பெருசு. ஓகே, சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். கை வச்சு ஜெபம் பண்ணேன். அப்புறம் அதுக்கப்புறம் சந்தித்த பொழுது துபாயில் எங்கேயோ சந்தித்தேன். பாஸ்டர், ஐ எம் சேவ்ட் நவ், ஐ எம் born again, ஐ லவ் மை ஃபேமிலி, நான் ரட்சிக்கப்பட்டேன், மாறினேன். ஸோ நத்திங் இஸ் ஓவர். as long as your heart is beating, you still have chance for a greater future. The future is in your hand as a seed today. Every word you speak is a seed. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விதையை போல உன்னுடைய எதிர்காலம் உன் கையில் இருக்குது. Death and life are in the power of your tongue. மரணமும் ஜீவனும் அவர் நாவல் இல்லை, ஓன் நாவல் இருக்குது. ஓன் மரணம், ஓன் ஜீவன் ஓன் நாவல் இருக்குது. They that love it, எதை அவர்கள் விரும்புகிறார்களோ, they will eat the fruit of it. ஃப்ரூட்னா ரிசல்ட். வார்த்தை விதை, அதனுடைய ரிசல்ட் பழம், அதன் கனி. நீ எதை விரும்புகிறியோ, எந்த விதை போட்டுக்கிட்டே இருக்கிறியோ, நோய், எனக்கு வியாதி ஆகும்,
வருஷம் இந்த சீசன் வந்து அன்றைக்கி இப்படியே போட்டுக்கிட்டே இருந்தால் அது வரும் கனி. நான் போயிட போகிறேன்னு சொன்னால் சீக்கிரம் போயிடுவேன். யூ ஆல்வேஸ் டாக் ஐ எம் கோயிங் டு டை. ஓகே, யூனோ யூ ஆர் லிவிங் இன் ஹிஸ் பாடி. திஸ் இஸ் நாட் யுவர் பாடி. திஸ் இஸ் த எர்த். யூ ஆர் இன்சைட். உள்ளே உட்காந்துட்டுருக்கிற நீ வீட்டுக்கு வாடகைக்கு இருக்கிற மாதிரி. இந்த உள்ளே நீ வாடகைக்கு தான் இருக்கிற. எவ்ரிடே யூ ஆர் சேயிங் ஐ நீட் டு சேஞ்ச் த ஹவுஸ். இந்த வீடு மாற்றணும் போகணுன்னா ஓனர் பார்ப்பார், என்னடா அவன் வீடு மாற்றணும்னு சொல்லிட்டுருக்கிறான். 2 பேர் அனுப்பி தேவதூதன் அவனை மாற்றிடலாம். டோன்ட் டாக் ஆல் திஸ் சில்லி திங்ஸ். இன்னும் ரொம்ப பக்திமான் மாறும், நான் செஞ்சதெல்லாம் முடிச்சுட்டேன், நான் போகிறேன். வாட் ஆர் யூ கோயிங் டு டூ இன் ஹெவன்? பரலோகத்தில் அங்கே நான் ஊழியமாக செய்ய போகிறேன். இங்கே செஞ்சுட்டு போயா 60லேயும் 50லேயும் 70லேயும் சாவாதீங்கயா, சாவக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? யூ ஹாவ் டு கோ ஆன். ஐ பிளான் டு லீவ் பியாண்ட் 120. மோசே 120 இருந்தால் அதை தாண்டி போகணும்ல. நான் வாயில் இருக்கியா? யூ ஹாவ் த பவர் டு கீப் ஆன் கோயிங். Here Jairus said some words. Jesus just fascinated. அவங்க டீமை கூட விட்டுட்டு எந்திரிச்சு பின்னால் போனார். அவங்க டீம் பின்னாலே வந்துச்சு அவங்களோட. அண்ட் த டிசைபிள்ஸ் ஃபாலோட். என்னடா நமக்கு உட்காந்து டீச் பண்ணிட்டு இருந்தார் 17th verseல. பழைய துருத்தியில் புது திராட்சரசம் போய் நான் வெடிச்சிடுவேன்னு. ஏன்னா அந்த டிசைபிள்ஸ் வேர் ஆல் வித் ஓல்ட் திங்கிங், ஓல்ட் டெஸ்டமெண்ட் தாட். ஓ கிருபை எல்லாம் காட் கொடுப்பார், காட். Old Testament, Jesus as a faith came and instilled some new thought. நியூ வைன் போடுறாரு, அது வெடிக்க பார்க்குது. இந்த மாதிரி டீச்சிங் கொடுக்கும்போது எல்லாம் இந்தியா, ஏஷியா ஆர் எனி கண்ட்ரி பீப்புள் அந்த வேறு மாதிரி டீச்சிங் கேட்டு இவர் வந்து ரொம்ப புதுசாக சொல்கிறாரு அப்படின்ட்டு என் மேலே கோபம் வரும். வெடிக்குது இல்லை? அந்த டைமில் இந்த பழைய துருத்தி வெடிக்கிற மாதிரி இந்த டைமில் ஜைரஸ் வந்து சொல்கிறான். இவர் பார்க்குறாரு, இதுதான் இவங்களுக்கு டீச் பண்ணலான்னு பார்த்தேன். 3 வருஷமாக டீச் பண்ணலான்னு பார்க்குறேன். நீ ஒரே சென்டென்ஸில் என் கிளாஸ் அட்டென்ட் பண்ணாமலே அந்த லெசனே சொல்லிட்டியே. நீ எங்கே போறியா? நான் பின்னால் வரேன். இஃப் யூ கேன் டாக் ஃபெய்த் லைக் தட், அந்த மாதிரி விசுவாசம் நீ பேசினா உன் பின்னால் இயேசு நிழலாயிடுவார். நீ போகிற இடம்லாம் எங்கள் கம்பெனிக்கு போறியா பின்னால் அவர் இருப்பார். அவன் பார்ப்பான், யார் உங்கள் பின்னால்? அவனுக்கே ஒரு மாதிரி இன்விசிபிளாக தெரியும், யாரோ இருக்கிறாங்கப்பா, அவ்வளோ தைரியமாக பேசுகிறா. நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு அமெரிக்காவில். நீ போய் இன்டர்வியூக்கு போ, யூ கோ டு இன்டர்வியூ. அவன் ஒரு மாதிரி கொடுக்கலாமா வேணாமான்னு நினச்சா நீ சொல்லு தைரியமாக, ஒழுங்காக எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா உன் கம்பெனி ரொம்ப நல்லா ஓடியான்னு சொல்லு, தைரியமாக சொல்லு. அவன்னா இல்லை ஆமான்னு சொல்ல போகிறான், தைரியமாக சொல்லு. அப்படி எட்டிப்பார். இந்த கம்பெனி கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் இன்னும் தைரியமாக சொல்லு. நீ எனக்கு வேலை கொடுக்கலன்னா உன் கம்பெனி நானே வாங்கிடுவேன், நீ எனக்கு வேலை செய்யணும், தைரியமாக பேசியா. இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்த அமெரிக்காவில் நிறையா பேர் என்ன தைரியமாக போய் வேலை இல்லாத இடத்துல வேலை வாங்கிட்டாங்க. யூ கிரியேட் யுவர் ஓன் வேர்ல்டு. காட் ஸ்போக், ஹீ கிரியேட்டட் ஹிஸ் வேர்ல்டு. யூ ஸ்பீக், யூ கிரியேட் யுவர் வேர்ல்டு. தேவன் பேசினார், அவர் வார்த்தை, அவர் உலகத்தை உண்டாக்கினார். நீ பேசு, நீ உன் உலகத்தை உண்டாக்குவாய். நீ பேசி தான் இந்த வீடு கட்டினேன், நீ சொன்னோடனே இன்ஜினியர்ட்டு சொன்னேன், வீடு கட்டிச்சோம். நீ பேசி தான் கார் வந்துச்சு, கம்பெனியில் இதெல்லாம் செய்யணும். நீ பேசு, உன் உலகம் வரும். அண்டர்ஸ்டாண்ட்? ஜெய்ரஸ் ஸ்போக் வாட் ஹி வாண்டட் டு see. அவன் என்ன பார்க்க வேண்டும் என்றதோ அவன் அதை பேசினான். He wanted to see his daughter alive. So he spoke that word. மகள் உயிரோடு இருக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். அவன் விரும்பினதை அவன் பேசினான். Understand? Speak what you want. Don't speak what you don't want. உனக்கு விருப்பம் இல்லாத பேசாதையா, விரும்பினதை பேசு. What things so ever you desire. When you pray நானா, you are speaking. ஆண்டவர்கிட்ட பேசுகிறல்ல, நீ விருப்பத்தை பேசு. எல்லாம் வராங்க ஜபத்துக்கு. என்ன பண்ணுறாங்க? 40 நாள் லாஸ்ட் வீக் ஒரு இடத்துல பேசினேன். 40 days ஜபமா. என்னன்னா இந்த கட்டு உடையணும், அந்த இது உடையணும். கட்டெல்லாம் உடையிறதுக்கு விசுவாசம் அவசியமே இல்லை. உன்னுடைய உபவாசம் அவசியமே இல்லை, விசுவாசம்தான். ஜீசஸ் சொன்னார் மேத்யூ 17 சாப்டரில், எங்களால் ஏன் முடியல? உன்னுடைய அவிசுவாசம், உனக்கு விசுவாசம் இல்லை. உனக்கு கடுகள விசுவாசம் தான். பிசாசு மாத்திரம் இல்லை, மலையே போயிருக்கும். அது இல்லாதனால தான் அந்த பிசாசு போகல. அது இல்லாதனால நீ என்ன பண்ணணும்? உபவாசமும் ஜபமும் பண்ணணும்.
பிரச்சனை போக உபவாசம் தேவையில்லையா? பிரச்சனை போக விசுவாசம் தேவை. எதுக்கு உபவாசம்னா, தேவனோடு சஞ்சரித்து அவர் சமூகத்தை என்ஜாய் பண்ணி நேரம் போகிறதே தெரியல, சாப்பிட்ற டைம் தெரியல, அதான் உபவாசம். நியூ டெஸ்டமெண்ட்டில் ஜான் த பேப்டிஸ்ட் கேட்டாருன்னா, உங்கள் சீஷர் உபவாசிக்கிறதே இல்லையே. எங்கள் சீஷரும் பரிசேய சீஷரும் சும்மா உபவாசிக்கிறாங்களே. 14th சாப்டரில் 9th சாப்டர் verse 14 சொல்கிறார் மத்தேயில். அவர் சொன்னார், நான் இருக்கிற வரைக்கும் அவங்க உபவாசிக்க வேண்டியதில்லை. அவர் யார்? அவர் தான் ஃபெய்த்து. பிதா தான் கிருபை, இயேசு தான் விசுவாசம், பரிசுத்த ஆவி தான் கிரியை. சொன்னார், நான் இருக்கிற வரைக்கும் விசுவாசம் இருக்கிற வரைக்கும் அவங்க பிரச்சனைக்கு உபவாசிக்க வேண்டியதில்லை. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ தான் பிசாசு விரட்டினார். அவர் உபவாசம் பண்ணிட்டா விரட்டினார். அவர் தான் விசுவாசம், அவரே விசுவாசம். ஸோ கெட் ஃபெய்த், யுவர் லைஃப் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ வாட் ஹேப்பன் ஹியர்? ஷீ ஸ்போக் and Jairus spoke, even though people were laughing and mocking. என்ன இவரை கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லாம் செத்து போயிட்டாங்களே, all dead, why this master? Jesus said, she is not dead, she is sleeping. அவர் எப்போவுமே ஃபைனல் ரிசல்ட் தான் பேசுவார். இது டெட் இல்லை, உயிரோடு வருவா, அப்புறம் தூங்குவான்ல, அந்த மாதிரி தான். டாக் தி எண்ட் ரிசல்ட் ஃப்ரம் த பிகினிங். நீ ஒரு விதை போட்டினா அந்த பழத்தை பற்றி பேசணும். இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது அழகான பழம், அதை பேசு. விதையை பற்றி பேசிட்டு இருக்காத. ஓகே, கீப் ஆன் டாக்கிங் யுவர் எண்ட் ரிசல்ட். அண்ட் வாட் ஹேப்பன்? தென் ஹீ செட், தாலிதா குமி, சிறு பெண்ணே எழுதிரு. யூ கேன் டாக் ஸோ கூல் அண்ட் காம், யூ கேன் ஸ்பீக், இட் ஷால் ஹேப்பன். ஐ டெல் யூ இன் a minute, in a couple of minutes something. I was saved at the age of 12. 12 வயதில் ரட்சிக்கப்பட்டேன். அப்போ இந்தியாவில் இருந்தேன். அதுக்கப்புறம் புறப்பட்டு வெளிநாட்டுக்கு போனேன். சிறு வயதிலே வெளிநாட்டுக்கு போயிட்டேன். அங்கே ஸ்கூல் காலேஜெல்லாம் ஃபைனல்லாம் அங்கே முடிச்சிட்டேன். எவ்ரிதிங் டன் தேர். ஸோ ஐ வாஸ் சேவ்ட் ஹியர் இன் இந்தியா. மை பிரதர், ஓல்டர் பிரதர், வாஸ் நாட் சேவ்ட். அவர் எனக்கு முன்னால் அமெரிக்கா போயிட்டார். அங்கே சர்ச்சுக்கே வரமாட்டார். பார்த்து, நீ ரொம்ப காட்லி மேன், ஓகே தம்பி, ஓகேன்னு நீங்கள் வரணும் சர்ச்சுக்கேன்னு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு டைம் இல்லைப்பா அப்படின்னு. ஒரு நாள் வர போகிறீங்க, நீங்களே நடந்து வந்தால் நல்லது, ஆளுங்க 4 பேர் மூலையில் தூக்கிட்டு வர்றது விட நடந்து வாங்கன்னு. கம் டு கிரைஸ்ட் பிஃபோர் கிரைசிஸ் சொல்லிவிட்டு போயிட்டேன். ஆஃப்டர் 6 months, after having said all these things, walk yourself to church instead of some pall bearers carrying you into the church, அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டேன். So after 6 months, I was sitting in a church in USA, Dallas, Texas. Pastor was looking at me and saying, John Paul, is your faith working? உன் விசுவாசம் வேலை செய்தா? என்னுடைய நிறையா சாட்சிகள் அவருக்கு தெரியும். Yes, it's working right now, Pastor. Okay, you're going to preach. I'm going to sit down. 5000 பேர் உட்காந்துருக்காங்க அமெரிக்கன்ஸ். Yes, I'm ready. ஸ்டெப் எடுத்து அவன் போய் புல்பிட்டில் நின்று பைபிள் திறக்கிறேன். I'm opening the Bible to preach. And then one man coming from the doorway, John Paul, hold it, don't preach. ஒடியாந்தார் ஒரு மூப்பர். பேசாதீங்க, உங்களுக்கு ஒருத்தர் வெளியே காத்திருக்கார், somebody is waiting. உடனே பாஸ்டர்கிட்ட சொல்லி, ஓகே, I'll go and see what happened அப்படின்னா, hey guys, you play and he's coming. வெளியே போனோன்னே என்ன சொன்னாங்க, oh, your brother just died half an hour ago. We are coming from his home, Plano, Texas. He's gone. சொன்னேன், my brother cannot dieங்க. நான் அங்கேருந்து வரேன், நான் வேறு இடத்துலேருந்து வரேன், என் பிரதர் சாக முடியாது, இன்னும் ரட்சிக்கப்படல. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி நீ உன் வீட்டாரோ, எங்கள் வீட்டார் அவர் ரட்சிக்கப்படாமல் சாக முடியாது. My Bible says, believe on the Lord Jesus, you shall be saved in your household. He is part of my household. He cannot go without saved. He is coming back. அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர்கிட்ட லெட்டர் கொடுத்துட்டு, they said my brother died, I got to go and raise him. You preach, I will preach later on சொல்லி, நீங்கள் அப்புறம் பேசுங்க. நான் காரை ஓட்டிகிட்டு போடுறேன். Come on, J. Paul, come back சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே போகிறேன். 20 minutes ட்ரைவ் பண்ணிவிட்டு போனால் அவங்க எல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலில் எங்கேயோ தூக்கிட்டு போய் அவர் போயிட்டார். ஒய்ஃப் சொல்லி, போயிட்டார், ஐயோ, எந்த பக்கம் கொண்டு போனாங்க. which way they took, I pushed the door. Finally there are a group of people around my brother and they are trying to revive him. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. I just shouted, J. Paul, where are you? எல்லாம் அப்படி பார்த்தாங்க. என்ன அது சத்தம் போடாது? சத்தம் போட்டாச்சு ஏற்கனவே. அப்படி சொன்னோன்னு அவங்க திரும்பி பார்த்தோன்னு, I went and looked at my brother. My brother opened his eyes and saw with such a fear. My God,
சொன்ன கைப்பிடிச்சி நீங்கள் சாக முடியாது, நீங்கள் ரட்சிக்கப்படல. இப்போ ஜெபம் பண்ணுங்க. நவ் ப்ரே த சின்னர்ஸ் ப்ரேயர், கெட் சேவ்ட். அங்கே சேவானார். Don't give up on anything. Okay? It's not the end until you say it's the end. Praise the Lord. So I'm telling you today, no matter what happens, if the word of God says your household shall be saved, they will be saved. You believe on the Lord Jesus Christ, you shall be saved. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். You believe on the promise, your household will be saved. அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தா குடும்பம் ரட்சிக்கப்படும். விடாதீங்க அது வரைக்கும். Amen. Keep on saying that. My household shall be saved. சொல்லிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெகுலராக வர ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஃபீனிக்ஸில் ஒருத்தர் செத்தார். அப்புறம் ஹாஸ்டின் டெக்ஸஸில் ஒருத்தர் மரித்தார். கலிஃபோர்னியாவில் எங்கெங்கெல்லாம் 7 தடவை மரித்தார் 21 வருஷத்தில். ஒரு தடவை கூட விடல. யூ ஹாவ் த பவர் காட் ஹஸ் கிவன் யூ. ஆண்டவர் தன்னுடைய வலிமை கொடுத்தார். பேசு, நல்ல காரியத்தை பேசு, உயிர்த்தெழும் காரியத்தை பேசு, ஆசீர்வாதம், செழிப்பு, பேசிக்கொண்டே இரு. வர வேண்டியது வந்து கொண்டே இருக்கும். ஆமென். இந்த டெலிவிஷன் நல்லா பிடிச்சதுன்னா ஆளுக்கு கோடியோ லட்சமோ அனுப்புங்கய்யா. சும்மா காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க? பேங்க்கில் வச்சுக்கிட்டு நான் வட்டியா? வட்டிக்கு மேலே 100 மடங்கு வட்டி தேவனுடைய ராஜ்யத்து தான். எந்த பேங்க்லையும் கிடையாது. 100 மடங்குன்னா 10,000%. Give to this television ministry. You will prosper, I guarantee. Nothing will end in your life. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல காரியம் ஒன்றுமே முடியாது. இந்த மாதிரியான ஊழியத்துக்கு நீங்கள் விதைச்சிங்கன்னா உங்களுடைய எந்த நல்ல காரியம் முடியாது. இவங்க ஜெபம் பண்ணுறாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி வசனங்களை உங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஆகையால் tell your friends to watch this television, whatever the name you have there, whatever uplink you are watching. Tell the people around the world, Europe, Australia, America, Asia, Singapore, Malaysia, everywhere, tell them to watch this. Make this a successful television station. இந்த மாதிரி வசனம் வர இந்த மாதிரியான டெலிவிஷனை நீங்கள் ஆதரவு பண்ணணும். தாவீது அழுது அவன் பாட்டில் நிறைய அழுது, அதெல்லாம் நீங்கள் பேசலாம். ஆபிரகாம் இப்போனா அழுதானா? ஆபிரகாம் விசுவாசம் வச்சுங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம் கூடன்னு என்னத்துக்கு அழ போகிறீங்க? தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்க உங்களை அந்த லெவலில் வைக்க பார்க்குறாரு. சும்மா இறங்கி வழி கூடாதீங்க. பிலீவ், ஹேவ் ஃபெய்த், தட் வில் நெவர் பி ஷேக்கன். Psalm 46 சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். Though the earth be shaken, moved, and the mountains be carried into the midst of the river, though the waters will roar, and the mountains be swelling. மலை பெருசாக இருக்கிறத விட பெருசாக போனால் கூட பயப்படாது. Amen. Would you like for me to pray? எல்லாம் உங்கள் மனசை திறங்க. நீங்கள் கண்ணை மூடுறீங்களோ கண்ணை திறந்துருங்க, இட் டசன்ட் மேட்டர். ஏசு கண்ணை மூடிய ஜெபம் பண்ணல, டோன்ட் வரி. ஐம் கோயிங் டு ப்ரே ஃபார் யூ. ஓகே? You believe, connect to this television, send your money, send your offerings. Tithe on churchல போட்டு offering இங்க அனுப்பு. God bless you. Okay? Father, I pray to these people wherever they are, in Europe, Australia, America, Africa, Asia, Singapore, Malaysia, New Zealand, Kuwait, Abu Dhabi, Dubai, Muscat, Oman, Bahrain, wherever they are, Russia. இந்த நேரத்தில் உலகத்தை எங்கேருந்து பார்த்தாலும் இந்த சொன்ன இந்த ஊரில் தேசத்துலேருந்து பார்க்க போகிறாங்க. எங்கே இருந்தாலும் அவர்களுடைய பிரச்சனையை மாற்றுகிற தேவன். சகோதரன் மரித்தான், எழும்பினான். மகள் மரித்தாள், எழும்பினாள். இப்பேற்பட்ட சத்தியங்களை அவள் கேட்கிறபடினால் எதுவுமே அவளை அசைக்காது. இந்த சத்தியம் அவளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அசைத்து விடட்டும். Let this truth shake everything else. They shall not be shaken by anything. They will never be sick one day. They will never be poor one day. ஒரு நாளும் வியாதியாக இருக்க மாட்டாங்க, ஒரு நாளும் தரித்திரத்தில் இருக்க மாட்டாங்க. குடும்பத்தை ஆசீர்வாதம், பிள்ளைகளை ஆசீர்வாதம், உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில்